சொர்ணபானுவுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஆனால் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை பறித்து விட்டீர்கள். ஒரு அசுரன் அமரனாகி விட்டான். அவனுடைய அமரத்துவத்தை நான் பறிக்க விட மாட்டேன். இவருக்கு துணை புரிவோம். எச்சரிக்கை அசுரராஜா! இப்பொழுது தேவகணங்களிடம் ஸ்ரீயின் ஆசிர்வாதத்தோடு அமரத்தின் சக்தியும் இருக்கிறது. அதனால் தேவையில்லாமல் யுத்தம் புரிய எங்களை தூண்டி விடாதீர்கள். அமிர்தத்தை பறித்த நீதான் அநியாயம் செய்திருக்கிறாய். அதோடு அநியாயம் மட்டுமல்ல, மந்தனத்தின் நீதிகளையும் கடைபிடிக்கவில்லை. காம மோகத்தில் மயங்கியதும் நீதான். அதனால் இப்போது தண்டனையும் உனக்குத்தான் கிடைக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, இவன் ஸ்வரபானுவின் அமிர்தத்திற்கு தகுதியானவன் இல்லை. அசுர கொடூரன் இவன். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்! நாராயணரே, நேரத்தை வீணடிக்காதீர்கள். சமநிலைக்காக சுதர்சனத்தை எடுங்கள். சுதர்சனத்தை 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 எடுங்கள். அவசரம் வேண்டாம் நாராயணரே, நான் அமரனாக இருக்கிறேன். உன்னால் இறக்க முடியாது. ஆனால் நீ அமரனாகிவிட்ட பிறகும் நீ மரண வாழ்க்கையை தான் வாழப் போகிறாய். இல்லை நாராயணரே, வேண்டாம். சொர்ணபானு, என்னை காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு மகனாவது வந்து விட்டானே. ஸ்வரபானு, காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் தாயே. என்ன நேர்ந்தது ஸ்வரபானு? ஸ்வரபானு, ஸ்வரபானு! நாராயணரே, நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறாகும். என்னுடைய மகன் அசுரமாதா திதி, எங்கு சென்றீர்கள்? இன்று நாராயணர் மீண்டும் நம்மை ஏமாற்றி விட்டார். மொத்த அமிர்தத்தையும் முழுவதுமாக தேவகணங்களுக்கே கொடுத்து விட்டார். ஏதோ சூழ்ச்சி செய்து சொர்ணபானு அதில் சிறிதளவு பருகிவிட்டான். அதோடு அமரனாகிவிட்டே. ஆனால் நாராயணர் என்னை 2 பாகங்களாக பிரித்து விட்டார். அதோடு இந்த சிருஷ்டி இருக்கும் வரையில் நீ இப்படித்தான் அலைந்து கொண்டிருப்பாய். நீ செய்த தவறுக்கு இதுதான் தண்டனை. உலகத்தின் பார்வையில் இருந்து கூட தப்பிவிடலாம் சுரபானோ. ஆனால் சூரியனின் ஒளிக்கு முன்னால் உன்னால் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது.
அதோடு இந்த சந்திரதேவனின் பார்வையில் இருந்தும் உன்னால் தப்பிக்க முடியாது. ஏனெனில் இதன் காரணமாக நாங்கள் உன்னை மிக சுலபமாக பிடித்து விட்டோம். மூர்க்கனே, என்னை கிரகங்களின் ராஜா என்று அதற்காக தான் அழைப்பார்கள். நினைவிருக்கட்டும் சுவர்ணபானு, எங்களுடைய ஆற்றல் மற்றும் பிரகாசம் இந்த உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவி இருக்கும். இனி பரவாது. உன் அடையாளமும் பரவாது, உன்னுடைய பிரகாசமும் பரவாது. இந்த கணமே உன்னை நான் விழுங்கிவிடப் போகிறேன். இல்லை நாராயணரே, என்னை தடுக்காதீர்கள். இவர்கள் என் விரோதிகள். அனந்த காலம் வரை விரோதிகளாகத்தான் இருப்பார்கள். நாராயணரே, என்ன கூறுகிறீர்கள்? ஆம் நாராயணா, உலகத்திற்கு எங்கள் தேவை இருக்கிறது. உலகத்திற்கு சமநிலை அவசியம் இருக்கிறது. நியாயமான முறையில்தான் சமநிலை கிடைக்கும். தவறான செயலால் அசுரர்கள் அமிர்தத்தை இழந்தார்கள். இன்று நீங்கள் இருவரும் அகங்காரத்தின் வலையில் சிக்கியிருக்கிறீர்கள். தண்டனைக்கு உரியவர்கள். அனைத்து கிரகங்களிலும் சிறந்தவர்கள் நீங்கள். ஆனால் அகங்காரத்தின் காரணமாக தங்களுடைய சிறப்பு போய்விட்டது. ஆதலால் இனி ஸ்வரபானுவின் தலை ராகுவாக இருக்கும், அவன் உடல் கேதுவாக இருக்கும். அனந்த காலம் வரை ராகு உங்களை மறைத்து வைக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பார். காரணத்தை தாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நேரம் மற்றும் காலத்திலிருந்து யாரும் விடுபட இயலாது. இருப்பினும் தலை மற்றும் உடலிலிருந்து பிரிந்த ராகு கேது உங்கள் இருவரையும் சிறிது நேரத்திற்கு மட்டுமே இருளில் தள்ள முடியும். உங்கள் லீலையைக் கண்டு வியக்கிறேன். பார்த்தீர்களா அசுரமாதா திதி? இதுதான் நாராயணரின் தர்மமாகும். இங்கு எந்த பாரபட்சங்களும் இருக்காது. ராகு கேது, அமிர்தத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அதோடு சிருஷ்டியில் உனக்கு உச்சிதமான இடத்தையும் அளிக்க வேண்டும். ஆதலால் தாங்கள் இருவரும் நவகிரகத்தை முழுமையடையச் செய்வீர்கள். ஆனால் சாரம் இல்லாத காரணத்தால் தாங்கள் இருவரும் நிழல் கிரகமாக இருப்பீர்கள். நிழல் கிரகமா? ராகு, அமிர்தம் பருகியதால் உனக்கு அடையாளம் கிடைத்தது. ஆதலால் நிழலின் இரட்சகனாக நீ திகழ்வாய். அதோடு கேது, ஆசையின் முக்தியினால் நீ பிறந்திருக்கிறாய். அதனால் கேது ஜாதகத்தின் முக்திகளை கட்டுப்படுத்தும் கிரகமாக நீ திகழ்வாய். போதும், எங்களை ஏமாற்றி விட்டீர் நாராயணரே. ராகு கேதுவை நவகிரகங்களோடு சேர்த்து விட்டதால் உங்கள் சூழ்ச்சியை மறைத்துவிட முடியாது. செய்த அநியாயத்திற்கு நியாயம் வழங்க முடியாது. எங்களுக்கு இது தேவையில்லை. நமக்கு என்ன வேண்டும்? நாம் எதற்கு தகுதியானவர்கள்?
இந்த இரண்டிற்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவதுதான் என் வேலை. யாருக்கு என்ன தகுதியோ அதை அவர்களுக்கு அளிப்பதே நியாயமாகும். அது அநியாயம் அல்ல. இது பெரிய அநியாயம். அசுரர்களை நீங்கள் ஏமாற்றியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரர், சூழ்ச்சி செய்பவர். அசுரர்களின் இந்த போக்கை நான் அழித்து காட்டுகிறேன். இல்லை தேவேந்திரா, அவர்கள் விவேகத்தை இழந்தவர்கள். அவர்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது வீணாகும். இவர்களது சொல் இவர்களது சஞ்சலத்தை காட்டுகிறது. இவர்களுக்கு புரிய வைப்பது மூர்க்கத்தனமாகும். தாங்கள் அனைவரும் செல்லுங்கள். சொர்க்க லோகத்தில் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். செல்லுங்கள். சொர்க்கலோகமா? சொர்க்கத்தில் அசுர ராஜ்யம் உள்ளது. உள்ளதல்ல, இருந்தது. நல்ல கர்மாவால் செழிப்பை பெற முடியும். அதற்கு பக்தியும் அவசியமாகும். சூழ்ச்சியால் எதையும் பெற முடியாது. தேவ கணங்களில் அமிர்தமும் இருக்கிறது, சம்ருதியும் இருக்கிறது. அமிர்தம் இவர்களுக்கு சொந்தமானது. ஒருவர் பேசிவிட்டார் என்பதற்காக அசுரர்களின் உழைப்பு வீண் போகிவிடாது. எச்சரிக்கை தேவி, தேவையில்லாமல் அசுரர்களை போருக்கு நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது தாங்கள்தான் தாய். காரணம் இப்பொழுது தங்களுடைய புதல்வர்களிடம் சொர்க்கலோகத்தை ஆளக்கூடிய சக்தியும் இல்லை, அதற்கான திறமையும் இல்லை. அசுர தாயே, அமிர்தத்தை பருகிய பிறகும் சொர்பானுவின் தலை வெட்டப்பட்டது. நினைவிருக்கட்டும் அசுர தாயே, உங்களுடைய அசுர புத்திரர்கள் அமிர்தத்தை கூட பருகவில்லை. இவர்களுடைய நிலைமை என்னவாகும்? நினைத்து பாருங்கள். செல்லுங்கள் தேவேந்திரா, சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை அலங்கரியுங்கள். உத்தரவு நாராயணரே. சாகர் மந்தனம் என்ற பெயரில் நீங்கள் செய்த சூழ்ச்சி இருக்கிறதே நாராயணரே, உங்களுடைய இந்த பரம சத்ரு அதை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பாள். தக்க நேரம் வரும்பொழுது அதற்கான பழியும் வாங்கி விடுவாள். நான் அசுர தாய் திதி இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறேன். எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் இந்த சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அசுரர்களை ஏமாற்றி இருளில் தள்ளிவிட்டார் என்பதை நான் காட்டுவேன். அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களை பூஜிக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். உங்களை யாரும் பூஜிக்க மாட்டார்கள். ஓம் லக்ஷ்மி நமோ நாராயண. ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமः. ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமः. ஓம்
லக்ஷ்மி நாராயண நமோ நமக. ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமக. ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமக. ராம நாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம். ஸ்ரீ நாராயணரின் சமுத்திர மந்தனத்தினால் பூமிக்கு செல்வங்கள் கிடைத்தது. மனிதர்களுக்கு ரத்தினம், ரிஷி முனிகளுக்கு காமதேனு, அதோடு தேவகணங்களுக்கு இழந்த ஸ்ரீ கிடைத்தது. பிரபு மந்தனத்தை தேவி லக்ஷ்மியை அடைவதற்காக செய்திருக்கலாம். ஆனால் அதன் பயனை இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பிரபுவின் லீலைகளை பாராட்டலாம், லக்ஷ்மி நாராயணரை போற்றலாம். அசுரதாயே, உங்கள் மனதை நீங்கள்தான் அறிவீர்கள். ஆனால் நாராயணரின் இதயத்தில் உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளின் வேதனைகளும் இருக்கும், அன்பும் இருக்கும், அவர்களின் ஸ்ரீயும் இருக்கும். உலகத்தின் எண்ணங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். அசுரமாதா, தங்களை வேண்டுகிறேன், தயை கூர்ந்து இந்த விரோதத்தையும் இந்த பாகுபாடுகளையும் மறந்துவிடுங்கள். இது நம் அனைவருக்குமே நல்லது. இல்லை நாராயணரே, என்னிடமிருந்து நீங்கள் அமிர்தத்தை பறிக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கும் ஒரே லட்சியத்தை, அந்த பகைமையை நீங்கள் பறிக்க முடியாது. நாராயணரே, நீங்கள் கூறியதன் பெயரில் அசுரர்கள் சாகர மந்தனத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்தார்கள். ஆனால் மனதில் உள்ள விஷத்தை எடுப்பதற்கு ஆத்ம மந்தனத்தை செய்யவில்லை. யாருடைய மனதில் விஷம் நிரம்பி வழிகிறதோ அவர்களுக்குள் அமிர்தம் எவ்வாறு நிலைத்திருக்கும்? நாம் பார்க்க வேண்டியது மனதில் விஷம் நிறைய காரணம் என்ன. ஆதலால் அறிய வேண்டியது உணர்வுகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்களைத்தான். அப்பொழுதுதான் நாம் விஷத்தையும் அமிர்தமாக மாற்ற முடியும். ஆனால் பிரபு, இந்த காரணத்தை வேறொரு சமயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் நாராயணரே. அங்கு வைகுண்டம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் ஸ்ரீயும் மீண்டும் சிறப்பாக்கி விடுங்கள். மீண்டும் வந்துவிட்டீர்கள் தாயே. உங்கள் வைகுண்டத்திற்கு மனதார வரவேற்கிறோம். பிரிவின் இந்த வேதனையை லக்ஷ்மி நாராயணர் இருவருமே அனுபவிப்பார்கள். இந்த வைகுண்டம் தங்களுடைய வரவிற்காக ஏக்கத்தோடு காத்திருந்தது தேவி. தாங்கள் சென்ற பிறகு இந்த மலர்கள் மட்டுமல்ல, இந்த சிருஷ்டியே வாட்டம் கண்டுவிட்டது. வைகுண்டத்தின் ஆற்றலுக்கும் இந்த உற்சாகத்திற்கும் தாங்கள் தானே காரணம். தாங்கள் சென்ற பிறகு அந்த கொலுசு மட்டுமல்ல, வைகுண்டத்தின் வைபவங்களும் கொலுசை போல உடைந்து விட்டது. வாருங்கள் தேவி, தங்களுடைய ஸ்ரீ சரணத்தால் வைகுண்டத்தை மீண்டும்
ஸ்ரீ லக்ஷ்மியின் இடமான வைகுண்டமாக மாற்றுங்கள். என்னை போன்றவர்களுக்கு நாராயணரிடம் நேரம் இருக்காது. நான் கூறுவது அவர் காதில் எங்கே விழப்போகிறது? இந்த பூலோகத்தில் நாராயணனை பற்றி இப்படி ஒரு எண்ணமா? இல்லை இல்லை. அன்னை லக்ஷ்மி வந்ததிலிருந்து உலகம் செல்வ செழிப்பாகிவிட்டது. ஆனால் இது எப்படி வந்தது?